வாவ் பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி இது. அப்படியே சேர்க்கறத விட வறுத்து சேர்த்தனா ஹோட்டல்ல எல்லாம் வந்து குடுப்பாங்க. எனக்கு பயமா இருக்குது. தாபா ஹோட்டல்லாம் போனா நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் இருக்கு. சூப்பர். ஹாய் ஹாய் சூப்பர்மா. அடேங்கப்பா, என்னோட சவுண்ட் அதிகமா வருதே. ஹாய் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்லுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு. அல்ல அவர் லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்ல அவர் தான வேற பேசுறதுக்கு. ஓஹோ, அப்ப ஹாய் சொன்னதா உடனே இங்க ஹாய். மழை பெய்யுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழை பெய்யுதுங்க. மழை சொல்லு. மழை சொல்லுமா. மழை தண்ணி பெய்யுது சொல்லு. தண்ணி இருக்கு சொல்லு. தண்ணி இருக்கு, மழை பெய்யுது சொல்லு. பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு எப்படி நாக்கிட்டோம்? ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு ஒரு தடவை பாத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாம்பு எப்படி நாக்கு நீட்டும், அதே நாக்கு நீட்டிட்டே இருந்தது. அதை பார்த்துட்டு அதே மாதிரி காட்டுறாரு. சரி 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 ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து பாத்தீங்கன்னா பேஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க மழை ஸ்டார்ட் ஆச்சு. காலையில இருந்து இன்னைக்கு ஈவினிங் 4:30 5 o'clock ஆக போது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தூரல் போட்டுக்கிட்டே அப்படியே இருட்டாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா தான் தூர போடுது, ஆனா இது தூர போட்டுட்டே இருக்கு. கண்டினியூஸா மழை அப்படியே தூரல் போட்டுட்டே தான் இருக்கு. நிக்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் நின்னாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருமேகம் வந்து அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகுது. சோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தேன் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எங்க ஊர்ல நிறைய ஆமா சென்னையில மழை பெய்யுது, கரண்ட் இல்ல, தண்ணி இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மழை ஒரு 4 நாளைக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. தேவையான பொருளாக வாங்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான பொருளாக அந்த மழை பெய்யுதுனோடனே வாங்கி வச்சுட்டோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி, டைமே இல்லை. இந்த மாதிரி மழை டைமில் தான் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்போமே. ஸோ அப்போ வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக என்ன ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறேன், சீஸ் பால் வந்து செய்ய போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால். பொட்டேட்டோ சீஸ் பால். ஆமாம், சீஸே ரவுண்டு தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். சரி ஓகே போலாமா? ஓகே. என்ன பண்ற ஜஸ்விதா நீ? என்னது இது? மாதுளம்பழமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குதாமா? சூப்பர். தேங்க்யூ சொல்லுமா. தேங்க்யூ அப்பா சொல்லு. என்ன எட்டி எட்டி பாக்குற? முட்டை வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிட்டு இருக்குது, வெளியே வருது, அதான் பாத்து. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தானா உடைஞ்சிருச்சு போல இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணலாம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணணும், மிக்ஸில அரைக்கணும். ஆமா. சோ அதுக்காக என்ன பண்றேன், திடீர்னு வந்து பிளான் மாத்திட்டேன். முட்டை பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து முட்டை தான் வேக வச்சிருக்கேன். இந்த சைடு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். சப்போஸ் கரண்ட் அதுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பால் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அப்படி கரண்டே வரலன்னா அது நைட்டுக்கு சப்பாத்திக்கு குருமா ரெடி பண்ணிட்டு தங்கம் சாப்பிட்டா போல இருக்கு. சாப்பிட்டா மாதுளம்பழம் சரியான பசி போல இருக்கு ஜெஷிதாக்கு. மாதுளம்பழம் பிரியர் சாப்பிட்டா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பிரெட் கிரம்ஸ் நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது ஆனா ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைம் பார்த்தா எதுவுமே செய்யவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நாளா வீணா போயிடும். ஆமா. சோ அதனால எப்ப ஸ்நாக்ஸ் பண்ணுவோம்னா அப்ப மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்குவேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்றது கரண்டே இல்ல. இந்த கரண்ட் வந்து நின்னுடுன்ற ஒரு இதுவே இல்லாம உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிருக்கேன். பாக்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா, மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சினே தான் இருக்கு. என்னமா அப்பா மம்மம் வேணும்ன்றியா? கரண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் தயார் பண்ண ரெடி ஆயிட்டேன் நானு. சோ வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு என்னப்பா பிரெட் கிரம்ஸ் தான் செய்யறாங்க. வெயிட் பண்ணுவான், அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க உனக்கு. ஜெஷிதா வா இங்க பாரு, அப்பா பாரு, அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. மம்மம் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் கிரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சீஸ் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். 2 உருளைக்கிழங்கு என்ன உருளைக்கிழங்கே காணோம். குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துருக்க சங்கீதா. ஜெஷிதாக்கே பத்தாது. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையானே தெரியாது. அது நல்லா இருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்ய முடியும். நான் வெளியில கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஃபர்ஸ்ட் செய்யறேன்.
நல்லா இருக்குங்க. அடுத்த டைம் வந்து நிறைய செஞ்சுக்கலாம்ல. உருளைக்கிழங்கு அதுக்காக தான். ஆமா, உருளைக்கிழங்கு நல்லா வந்து மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மசிச்சாச்சு. இங்க பாருங்க சாஃப்டா இருக்குது மாவு மாதிரி. சரி, சோ இப்போ இதுல வந்து என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு லைட்டா சேர்த்துருந்தேன். இந்த மசாலாவுக்கு தான் ஏற்ற மாதிரி லைட்டா உப்பு, பெப்பர் தூள், ரெட் சில்லி பவுடர், பிரெட் கிரம்ஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் அரிசி மாவு, கொத்தமல்லி இலை. இது சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? சரி, தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுல இந்த சீசனிங்லாம் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓரிகானோ சீசனிங், அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் அதெல்லாம் சேர்க்கலாம். நல்லா வாசனைக்கு. ஆமா, நல்லா இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் வந்து சேர்க்கல. இதை பத்தி சேர்த்து நல்லா கட்டியா வந்து வர மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நான் காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஜஷிதாக்கெல்லாம் கொடுக்க போறேன்ல, அதனால பெப்பர் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் அதிகமா. ரெட் சில்லி பவுடர் சும்மா சாம்பிளுக்கு ரவ்வோட்டா சேர்த்தேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். மொசிலிலா சீஸ் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா வந்து அது இல்ல பேபி, இங்க வந்து கட்டியா இருந்தா சீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, கட்டியா இருந்தா வாங்கினா நம்ம கட் பண்ற மாதிரி வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தயிர் சீஸுக்கு பதிலா தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி இருக்கு பேபி. இது பிரெட்ல போடுறதுன்னு நினைக்கிறேன்ல, இது செட் ஆகாது. இல்ல, சீஸே நான் இப்பதான் பாக்குறேன். நானுமே பார்த்தது இல்ல சங்கீதா. இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. சீஸா இது பேரு? இது வந்து என்ன தெரியுமா, சீஸ் ஸ்ப்ரெட்னு இருக்கு. ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுறது தான் பேபி இது. ஓகே, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அது இது உருகவே உருக்காது. தெரியல. அதுக்கு நம்ம ஸ்லைஸே வாங்கி வந்திருக்கலாம். ஸ்லைஸ் வாங்கி வந்து பிச்சு பிச்சு வச்சிருந்துருக்கலாம். இப்போ போய் வாங்கிட்டு வரேன்னா தூரமா வருது இருக்குது கடை. சரி, வாங்கி 20 ரூபா தான் இது. சரி, இது வந்து பிரெட் எல்லாம் வந்து இது பண்றதுன்னு நினைக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்றது. இப்போ போய் நான் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், பேபி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சீஸ் வாங்கி வந்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா கியூபா இருக்கு. அது வந்து தயிர் மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிரீம் மாதிரி இருக்கு, வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது. வா, இது நல்லா இருக்கேப்பா. கட்டம் கட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மில்கி மிஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பீஸ் இருக்கு. ஒன்னு 4 கூட வைக்கலாம். 4 கட் பண்ணி வைக்கலாம். ஆமா, ஒண்ணே 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். சீஸ்ல இத்தனை வெரைட்டி இருக்குன்னு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரியும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மொசிலிலா சீஸ் தான் வந்து தெரியும் ஃபர்ஸ்ட். அப்புறம் சீஸ வந்து துருவி வச்சிருப்பாங்க, ஷ்ரெட்டட் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமா, மொசிலிலா சீஸ் வந்து பீட்சாக்கு போடுறதுக்காக அப்பப்போ வாங்குவோம். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பர்கர் செய்யறதுக்காக சீஸ் ஸ்லைஸ் வந்து வாங்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா சீஸ் கியூப். சூப்பரா இருக்கு. இது நம்ம வந்து அவர் பாரு பால்கோவா நினைச்சுன்னு கேக்குறேன். சாப்பிடுறது இல்லம்மா, இருமா அம்மா சமைச்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 4 கட் பண்ணிக்கலாமா? 2 வைக்கலாம். வேணா கட் பண்ணிக்க. ஒரு சீஸ் போதும். என்னப்பா? சரி சரி சரி. சீஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணோம் இல்லையா, சோ அதை வந்து 6 பாலா வந்து உருட்டி இருக்கேன் நானு. சோ இது மாதிரி உருட்டிட்டு இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீஸ் வந்து வைக்கணும். இது உள்ள சீஸ் முழுசா வைக்கணுமா? ஆமா. சரி, இந்த மாதிரி வச்சுட்டு மூடிடணும். சீஸ் அப்படியே உள்ள இருக்கு முழுசா. அப்ப எப்படி சாப்பிடுறது? அத சீஸ் வந்து சூடு பண்ணா உருகும் பேபி. அப்படியா? நம்ம அப்படியே இது பண்ணும்போது நல்லா உருகி அப்படியே மெல்ட் ஆகி வரும். சரி, பாப்போம். நான் பார்த்ததே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சங்கீதா வித்தியாசமான ஒரு ரெசிபி செய்யறாரு. சீஸ் பால், பொட்டேட்டோ சீஸ் பால். சரி, இப்போ என்ன பண்ணணும், இதுல வந்து சீஸ் உள்ள வச்சுட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவரும் மைதா மாவும் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை டிப் பண்ணிடலாம். இதுல வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, பிரெட் கிரம்ஸ்ல போட்டு புரட்டி எடுத்துறது தான். என்னம்மா நல்லா இருக்குதாம்மா? ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் கியூபை வந்து கடிச்சு சாப்பிட்றா எலி மாதிரியே. டாம் அண்ட் ஜெர்ரியில தான் காட்டுவாங்க சங்கீதா சீஸ். அப்போதான் ஃபர்ஸ்ட் நான் சீஸ்னா என்னன்னே தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கும்போது சீஸ்ன்னு போட்டு அதுல போய் சாப்பிடுமா, அப்ப பார்த்ததோட சரி. நான் எப்போ ஆபீஸ் போகும்போது தான் அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இருக்கு அந்த பீட்சா சீஸ் அது முன்னெல்லாம் தெரியாது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ்ல புரட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லா பாலையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இப்படி வச்சுட்டுனா பொரிச்சு எடுக்கலாம். ஆமா, மைதா மாவுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு எல்லாம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி வச்சிருந்தேன். கொஞ்சமா வந்து கார்ன்ஃபிளவரும் மைதாவா அதுக்கப்புறம் உப்பு லைட்டா பெப்பர் தூள் வந்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான்வெஜ் சாப்பிடுறவங்க முட்டை இருக்குல்ல, முட்டையில லைட்டா உப்பு பெப்பர் போட்டு முட்டையை கூட கலக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
அது எதுக்காகனா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல கோட்டா வந்து நல்லா ஒட்டும், அதுக்காக தான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 பால் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சரி, எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காயுது, மிதமான சூடுல போட்டாதான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு பால் பாக்குறதுக்கு. அப்பா காட்டுறாரு. ஐயோ அப்பா கோவம் வருது, எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு. பாரு என்னம்மா. வாவ், என்னது? ஸ்நாக்ஸ். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கா. அதான் வாவ் ஸ்நாக்ஸ். திருப்பி ஒண்ணுமா? சரி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அழகா திருப்பி விட்டு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்தது தான், சீஸ் மட்டும் நல்லா மெல்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அது ஆகுமா என்னன்னு தெரியல. ஆகும் பேபி. 6 பக்கம். ஜெஷிதா அண்ணாமா நல்லா இருக்குதாம்மா? நல்லா மேல வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். என்னம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல. ஏன்னா ஜெஷிதாக்கு அப்பப்போ முன்னெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். இப்போ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்றதே கிடையாது. தீபாவளியோட ஏற கட்டி வச்சுட்டேன். ஆமா, தீபாவளிக்கு அப்புறம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கடை நிறைய பண்ணிட்டு இருந்தேன் நானு. இன்னைக்குதான் அதோட லாஸ்ட் செய்யறேன். என்ன பண்ற ஜெஷிதா? இடுப்புல உட்காந்துட்டு அந்த உருண்டைய பார்த்துட்டு வா வான்னு சொல்லிட்டு பா கிடையாதுமா, வாவ் வாவ். என்னம்மா அம்மா வச்சுட்டாங்களா? அம்மா வச்சுட்டாங்களாம். அம்மா அடிச்சிருவோம் தான் சொன்னேன். அம்மா அடிச்சா காட்டு. அம்மா நீ அடிச்சிருவ ஜெஷிதா, உன்னை கொண்டுறன்னு காட்டுறாவ. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை விட்டு வெளியே எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்குல்ல. உருண்டை பெருசா இருக்குது, உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி இது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப உருளைக்கிழங்கு முழுசா வந்துருக்குது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சூடா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க பாரு, அவர் அழுது காட்டுறாரு. என்ன ஜெஷிதா பாட்டு பாடு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு. ஜெஷிதா எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூடாவே சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் அது உள்ள இருக்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். சரி அப்ப வாங்க சாப்பிட்டு காட்டுங்க 2 பேரும். இங்க ஓபன் பண்ணி காட்டுடா. ஓபன் பண்ணி காட்டு. ஏதோ ஒரு பால்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கியூபா வச்சேன். அது எதுன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு எடுத்து பாங்கி போட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து உடைப்போம். சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ள சீஸ் வச்சிடல, அது உருகி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உடைச்சுதான் பார்க்க முடியும். நம்ம சீஸ் கியூப் வச்சிருந்தோம். சூடா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு சங்கீதா. நல்லா வாசி மெல்ட் ஆயிருக்குது. ஆனா கியூப் ஷேப்ல இருக்குது. இது ஏன் வர மாட்டேங்குது? லப்பர் மாதிரி இழுத்தா வருமே. ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு சொல்ல. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மொசரல்லா சீஸ் வச்சுனா பீஸால இருக்கும்ல, இப்படி இழுத்துனா ரப்பர் மாதிரி வரும்ல, அது வைக்கணும். அது வச்சுனா நல்லா வந்து அது இழுக்க வரும். இதுவும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு வரும். ஆமா, நல்லா சீஸியா அட ஜூஸியா இருக்கு. சோ வந்து சாப்பிடலாம். ஜெஷிதாக்கு ஆற வச்சு கொடு அது புட்டத. வாங்க போலாம். நானா சாச்சா ஃப்ரெண்ட்ஸ் அவர் சாஸை பார்த்துட்டாரு, அதனால சாஸ் வேணுமா. டொமேட்டோ கெச்சப் சாஸ்ன்றாரு. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு வெறும் சாஸ் மட்டும் நக்குவாரு. சரிதா, மேல சாஸ் தொட்டு அது பின்பக்கமா ஒரு நக்கு நக்கிடுறா. நல்லா இருக்காமா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம் சீஸ் பால். என்னப்பா? சரி ஆவச்சு. நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்ட என்ன ரிசல்ட் சொல்லு. எனக்கு பெரிய இதாக கட்லெட், உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி தான் இருக்குது. அதான் உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு பாரு. சீஸோட சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கட்லெட் எனக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும், அதனால இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு.
இங்க இருக்கிறத வச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், உடைச்சத முழுசா இருக்கிறத எடுத்து கடிச்சு பாக்குறாரு. சுட்டுத்து ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி போடலாம் சொல்லிட்டு முட்டை 3 அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டின்னருக்கு நம்ம சப்பாத்தி வந்து செய்ய போறேன். அதுக்கு முட்டை கிரேவி பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஸ்நாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. 6 பீஸ் இருந்தது. பேபியுமே வந்து பாத்தீங்கன்னா உருண்டையாக உருளைக்கிழங்கு மாதிரி. உருளைக்கிழங்கு தான் பேபி அது. சோ அது நல்லா பெருசா இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு இது வந்து கிரேவி பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி செஞ்சேன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை அவிச்சு கொடுப்பேன் பேபிக்கு. அதுக்கப்புறம் நான் வைக்கிற குருமா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா வைப்பேன். அப்படி இல்லைன்னா குடமிளகாய் உருளைக்கிழங்கையும் போட்டு வந்து பாத்தீங்கன்னா குருமா வைப்பேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை கிரேவி வந்து பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி செய்யற முட்டை மீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அத வச்சு ஒரு ஐடியா அவ்வளவுதானே. சரி, வானல்ல வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். அப்படியே லைட்டா மிளகாத்தூள் வந்து போட்டேன். என்னடா இது வெறும் எண்ணெயில போட ஃப்ரெண்ட்ஸ், வெறும் எண்ணெயில மிளகாத்தூளை போட்டு முட்டையை வறுக்கிறாரு. எண்ணெய் ரொம்ப இதுவாயிடுச்சு, சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு, அதானே. உப்பு கொஞ்சமே போட்டுக்கலாம் சரிங்களா. இதை பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம சைட்ல வேலை பார்த்தாங்கல்ல நார்த் இந்தியன்ஸ். ஆமா, இதே மாதிரி தான் செய்வாங்க. அப்படியே எண்ணெயை ஊத்திட்டு அதுல மிளகாத்தூளை போட்டு அப்படியே வறுப்பாங்க. இதே மாதிரி தான் சங்கீதா இப்ப நார்த் இந்தியன் ஸ்டைல்ல செய்யறாரு. சரி வந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எடுத்துடலாம். முட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்தாச்சு. தனியா அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம், இதே வானல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அடிஷனலா எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். போதும். எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து பொரிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆனியனையும் நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்ட போல இருக்கு, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதக்கியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். தக்காளி அரைச்சு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வதக்கிடலாம். தக்காளி சாஸா ஜஷீதாக்கு அப்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாஸ்ல முட்டை அவிச்சு வறுத்த முட்டை குழம்பு. அவிச்சு வறுத்த முட்டை குழம்பு. ஆமா, சங்கீதா தான் பேரு தயாரிச்சிருக்காரு. இப்பதான் திரும்பி பார்த்தேன், அவிச்சு வறுத்திருக்கோம். அப்ப அவிச்சு வறுத்த முட்டை குழம்பு சப்பாத்தி சைடிஷ் எப்படி. சரி, தக்காளி வந்து பாத்தீங்கன்னா வதங்கிட்டே இருக்கு. இப்ப இதுல மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்திருக்கேன். உப்பு, சீரக பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், இது வந்து சிக்கன் மசாலா. இத்தனை தூள் வகை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதை சேர்த்துக்கலாம். ஓகே. மசாலா நல்லா சூப்பரா வதங்கிங்க பாருங்க. நல்லா எண்ணெயே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா இருக்கு. இப்போ வந்து இதுல லைட்டா தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம். ரொம்ப நிறைய வேணாம், லைட்டா தண்ணி ஊத்திட்டு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஊத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம பொரிச்சு வச்சா முட்டையை சேர்த்துடலாம். முட்டையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா மசாலாவும் இறங்கி இருக்கும். நம்ம அப்படியே சேர்க்கறத விட வறுத்து சேர்த்தோம்னா அதுலயும் மசாலா இருக்கும். அந்த முட்டை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அது தோல்லாம் அது சாப்பிட நல்லா இருக்கும். முட்டை கறி, இது மாதிரி கறி வைக்கிற சப்பாத்தி முட்டை கறி. ஆமா, நான் வந்து கொஞ்சம் 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டு இருந்திருக்கலாம். நான் பஜ்ஜிக்குன்னு சொல்லிட்டு 3 முட்டை மட்டும் போட்டேன். ஆமா, பரவாயில்ல விடு. ஓகே. இந்த சைடு மாவு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சு ரெடியா இருக்கு. சப்பாத்தி உருட்டிடலாமா? வாவ், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எக் கறி பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையில வந்து போட்டுடலாம். போட்டா வேலை முடிஞ்சது. ஆமா, போட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீத பஜ்ஜி சுடுறதுக்கு வச்ச முட்டையை வச்சு ஒரு பிளான் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வேஸ்டா தானே போவோம் அந்த ஸ்நாக்ஸ். பொருளை வேஸ்ட் ஆகுறது வேலை, டபுள் வேலை வேற. முட்டை பஜ்ஜி வேற செய்யணும், அப்புறம் மறுபடியும் டின்னர் வேற செய்யணும். அப்புறம் குருமா தனியா வேற வைக்கணும். இதெல்லாம் ஒரே டே வேலை முடிஞ்சிச்சுல. சூப்பர். சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜஷிதாக்கு ஒண்ணு போட்டு கொடுத்துடலாம். அதை சாப்பிட்டுட்டே இருப்பா. அதுக்குள்ள வந்து மொத்தம் போட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாச்சு. சாப்பிடலாம். இங்க பாருங்க என்னோட கிரேவி எப்படி இருக்குன்னு. ஹோட்டல்ல எல்லாம் வந்து குடுப்பாங்க. எனக்கு பயமா இருக்குது. இதனோட இவ்வளவு கலரா இருக்குது. தக்காளி அரைச்சு ஊத்திருக்கேன் கலர். ஓகே ஓகே. மத்தபடி வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா சரி சரி. இந்த வர இருமா. சப்பாத்தி முட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா செய்த முட்டை கறி வித் சப்பாத்தி சாப்பிட்டு பார்ப்போம்.
சூப்பரா இருக்கு பார்க்கவே. இது பார்க்க சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சிக்கன் கிரேவி இந்த தாபா ஹோட்டல்லாம் போனா நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு ஒரு 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா விட வேண்டியதான். அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. டாடா பை. நீ பை சொல்லு. பை.